வெல்கம் டு கோமதி வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பண்ண போறோம்னா மட்டன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். வானிலையில எண்ணெய் ஊத்திக்கலாம், பட்டை லவங்கம் போட்டுக்கலாம், இதோட இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம், இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமும் அரிஞ்சு வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்க தேவைப்பட்டா வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். நான் ரெண்டும் கலந்து சேர்த்துக்கிட்டேன். நல்லா வணங்க விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் சோறு செய்யலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வச்சு இதுல இப்போ ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிற அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இதுலயே இப்ப கொஞ்சம் சோம்பு சேர்த்திக்கலாம். சோம்பு, ஜீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காயையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய்லாம் பாருங்க ஓரளவுக்கு எண்ணெயிலேயே வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது தனியா நம்ம ஆற வச்சு அரைச்சி வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் நம்ம முதைய குழம்புக்கு வதக்கி எடுத்து வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மட்டனும் பாதி வெந்துருச்சு, அதை எடுத்தாச்சு. இப்போ அது நான் வீடியோ எடுத்த ரெக்கார்ட் ஆகாம போயிடுச்சு, ஏதோ பை மிஸ்டேக் ஆயிடுச்சு. இப்போ வானிலையில எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 2 கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு மட்டன் வேவிச்சதையும் எடுத்து இதில் கொட்டிக்கோங்க. அப்புறம் ஒரு வதக்கி விட்டுட்டு இதில் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூனு, மட்டன் மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு பெரட்டிட்டு 1 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வணங்க விட்டுட்டு மட்டன் வேவிச்ச தண்ணியவே ஊற்றி கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்தோடனே இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு, பட்டை லவங்கம் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை நம்ம அரைச்சி சேர்த்திக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி மட்டன் வேகிறதுக்கு உப்பு போட்டிருக்கிறோம் நம்ம, அதனால இப்போ தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். தண்ணி நல்லா ஊற்றி கொஞ்சம் குழம்பு கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள்